கடலூர் என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மாவட்டம், பிடித்த ஊர். இந்த ஊர் பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம். இது நம்முடைய மாவட்டம். இது மாவட்டம் கடலூர் பகுதிக்கு, குறிப்பாக கடலூர் நகரத்திற்கு பல முறை நான் வந்திருக்கின்றேன். வந்தபொழுதெல்லாம் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், அல்லது ஒரு மாநாடு, பொதுக்கூட்டம், அல்லது திருமணங்கள். அதிகமாக இங்கே வந்திருப்பது போராட்டங்களுக்காக இங்கே வரைய தந்திருக்கின்றேன். பசுமை தாயகம் தலைவராக பொறுப்பேற்றவுடன் முதலாக வந்தது இங்கே கடலூர் மாவட்டம், கடலூர் பகுதியில். இங்கே சிப்காட் ரசாயன கழிவுகள் வெளியிடுகின்ற சிப்காட்டை எதிர்த்து நான் செய்த முதல் போராட்டம் இந்த மண்ணிலே தான். அதன் பிறகு தொடர் போராட்டத்தினால் நமக்கு விடிவு வந்தது. மக்களுக்கு, வாழ்கின்ற மக்களுக்கு ஓரளவுக்கு விடிவு வந்தது. அதாவது இந்த பகுதியில் தாய்ப்பாலில் டயாக்சின் கலந்திருப்பது முதலாக இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதியில் தான். டயாக்சின் என்பது கேன்சர் உருவாக்குகின்ற ஒரு நச்சு பொருள், நச்சுத்தன்மை உள்ள ஒரு பொருள். அது தாய்ப்பாலிலே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த டயாக்சின் எங்கிருந்து வந்தது என்றால், இங்கே அருகில் உள்ள சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலைகள், கெமிக்கல் ஃபேக்டரி. இது சுத்திகரிக்கப்படாமல் காற்றையும் மாசுபடுத்தி, நீரையும் மாசுபடுத்தி, மண்ணையும் மாசுபடுத்தி மிகப்பெரிய ஒரு கேடாக இந்த பகுதியில் இன்னும் இருக்கிறது. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லை. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியினால் இன்று ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுடன், ஆனால் கட்டுப்பாடுன்னு சொல்ல மாட்டேன், அப்படி மோசமான ஒரு பகுதி இந்த கடலூர் நகரம். இந்த பகுதி இது மக்களுக்கு மட்டுமல்ல, மீனவர் சமுதாயத்திற்கும், விவசாயிகளுக்கும், பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடாக. ஒரு சிப்காட் தொழிற்சாலை என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரமாக இருந்திருக்க வேண்டும். காரணம், அது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் என்பது ஒரு சாபக்கேடாக இங்கு வந்திருக்கிறது. உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையும் கிடையாது. நாசப்படுத்தி மாசுபடுத்துகின்ற இந்த பகுதி, இது ஒரு பக்கம். ஏன் நான் இது சொல்றேன்னா, அதற்கு அத்துணை முறை இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். அத்துணை முறை நான் இங்கே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் போராடி இருக்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய முத்து அவர்கள் சொன்னது போன்ற இந்த பகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும், அது என்எல்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி, சைமா கழிவுகள், சாய கழிவுகள், எங்க ஈரோடு, பள்ளிப்பாளையம், திருப்பூர்ல இருக்கிற சாயப்பற்றையில் இருக்கிற கழிவுகள்லாம் பைப் மூலமா கொண்டு வந்து அங்கே குறிஞ்சிப்பாடி பகுதியில் சைமா அப்படின்னு அதை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதியாக இங்கே தேர்வு செய்தார்கள். அதை நான் அறிக்கை மட்டும் இல்ல, போராட்டம், பல போராட்டங்கள் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறேன்.